மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ஏஆர்டி தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக துன் டாக்டர் மகாதிர் முகமது காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மலேசிய கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களின் முழு அதிகாரமும் இல்லாமல் அன்வாரின் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக முன்னாள் பிரதமருமான அவர் கூறினார். அன்வார் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பின் ஒரே பிரதிநிதி அல்ல என்பதால் இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது என்று மகாதிர் குறிப்பிட்டார். அத்தகைய ஒப்பந்தங்களுக்கு 4 தரப்பினரின் ஒப்புதல் தேவை. மாமன்னர், நாடாளுமன்றம், ஆட்சியாளர்கள் மன்றம் மற்றும் அரசு என்று நேற்று புத்ராஜயா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் அறிக்கை அளித்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறினார். 4 தரப்பினரிடமிருந்தும் ஒப்புதல் பெறப்படவில்லை. இதனால் ஒப்பந்தம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்று மகாதிர் தெரிவித்தார். ஒப்பந்த ஆவணம் 400 பக்கங்கள் நீளமானது. ஆனால் அது ஒருபோதும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை. நமது நாட்டின் அதிகாரங்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று கூறும் பல பிரிவுகள் அதில் உள்ளன. அவற்றுக்கு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க வேண்டும். மேலும் என்ன செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒப்பந்தத்தில் பூமி புத்ராவின் நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த மகாதிர் இந்த விஷயம் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்று விளக்கினார். இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து பூமி புத்ரா சலுகைகளையும் அமெரிக்க பொருட்கள் அல்லது வர்த்தகத்தின் மீது திணிக்க முடியாது. இதன் பொருள் அமெரிக்க அதிகாரங்கள் பூமி புத்ரா சலுகைகளை மீறுகின்றன. மேலும் பூமி புத்ராவுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு சலுகைகளும் அமெரிக்காவிற்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அன்வார் சட்டங்களையோ அல்லது அரசியல் அமைப்பையோ மீறினாரா என்பதை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று மகாதிர் வலியுறுத்தினார். இதே பிரச்சினை தொடர்பாக தனி நபர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களால் நாடு தழுவிய அளவில் 139க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகாதிர் குறிப்பிட்டார். அக்டோபர் 26ஆம் தேதி அன்வாரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கையெழுத்திட்ட ஏஆர்டி இரு நாடுகளிலும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிப்பது, கட்டணங்களை சரி செய்வது மற்றும் மலேசியா அமெரிக்க ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவுத்துறை முகாம்களில் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி நிலவரப்படி 2196 குழந்தைகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மிக விரைவில் அவர்கள் வெளியே கொண்டுவரப்படுவார்கள் என்று அவர் உறுதியளித்தார். இன்று சில முக்கிய அமைச்சர்கள் 2வது முறையாக செனட்டர்களாக பதவி ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அவர்கள் அமைச்சரவையில் தொடர்ந்து பணியாற்ற முடியும். இன்றைய செனட் கூட்டத்தொடருக்கான உத்தரவு பத்திரத்தின்படி நடவடிக்கைகளின் தொடக்கத்தில் பதவியேற்பு விழா திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆவணத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யார் என்பதை குறிப்பிடவில்லை. பதவியேற்க உள்ள செனட்டர்கள் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில், உயர்கல்வித்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் பிரதமர் துறை மத விவகார அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் ஆகியோர் இன்று பதவி ஏற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் 2022 டிசம்பரில் முதல் முறையாக பதவியேற்றனர். அதே நேரத்தில் தற்போதைய முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் அந்த நேரத்தில் 2வது முறையாக பதவியேற்றார். 4வது நபர் தனது செனட்டர் பதவியேற்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் அந்த வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி, இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த நிக் நெஸ்மி அமாட், தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவுத்துறை மேம்பாட்டு அமைச்சராக இருந்த எவான் பெரட்டிக் ஆகியோர் தங்கள் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமைச்சரவையில் 3 இடங்கள் காலியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் பல்வேறு கடை உதவியாளர்களிடம் கொள்ளையடித்ததாக 2 குற்றச்சாட்டுகள் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு போலீஸ் கார்பரல் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. 2 குற்றச்சாட்டுகளும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 392 கீழ் சுமத்தப்பட்டன. இது அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்க வகை செய்கிறது. இந்நிலையில் நீதிபதி ஜூல்கிஃப்லி அப்துல்லா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் 18,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்டவரை துன்புறுத்தக்கூடாது, ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கூடுதல் நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்தது. வழக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வரவுள்ளது.
பகாங் கொலா ரொம்பின் கம்போங் ரந்தாவ் பஞ்சாங்கிற்கு அருகில் உள்ள சுங்கை ரொம்பினில் நேற்று ஒரு வயதான தம்பதியினர் கார் கவிழ்ந்ததில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மாலை 4:55 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாகவும் முதல் கட்ட மீட்பு பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் 3 மீட்டருக்கும் அதிகமாக ஆழமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதிக அலை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மீட்புத்துறை வீரர்களும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களையும் காரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், மேலும் 2 பாதிக்கப்பட்டவர்களும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் மலாயா பல்கலைக்கழகத்தின் 65வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 30 மாணவர்களுக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் தங்கப் பதக்கம் வழங்கப்படுகிறது. மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் DKF அரங்கில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரியத்தின் தோற்றுநரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், மலாயா பல்கலைக்கழக சமூக கலைப்புல தாளாளர் பேராசிரியர் டத்தோ முனைவர் டேனி ஓங் சி கென், கோசா அறக்கட்டளை தோற்றுநரும் முன்னாள் துணை அமைச்சருமான தான்ஸ்ரீ குமரன், இந்திய ஆய்வியல் துறை தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா, டத்தோ தெய்வீகன், மலாயா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என பலரும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். 2007ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த 17 ஆண்டுகளாக ஓம்ஸ் அறவாரியம் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த தங்க பதக்கங்களை வழங்கி வருகிறது. இவ்வாண்டு முதல் முறையாக இந்திய ஆய்வியல் துறை மட்டுமின்றி மலாயா பல்கலைக்கழக சமூக கலைப்புலத்தின் ஒவ்வொரு துறையில் இருந்தும் சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து தங்கப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. இவ்வாண்டு இந்திய ஆய்வியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்ற 13 மாணவர்களும், முதுகலை பட்டம் பெற்ற 2வரும், முனைவர் பட்டம் பெற்ற 1வர் உட்பட சமூக கலைப்புலத்திலிருந்து 14 மாணவர்களும் தங்கப் பதக்கம் பெறுகின்றனர். மருத்துவத்துறையில் MBBS பட்டம் பெற்றிருக்கும் டாக்டர் சர்வேஸ் கிருஷ்ணன் மென்மேலும் சிறப்புகள் பெற்று திகழ வேண்டும் என்று தாம் வாழ்த்துவதாக டத்தோ SK தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வண்ணம் வங்கதேசத்தின் பாரம்பரிய மிக்க லால் பார் சேலைகளின் ஒற்றுமை திருவிழா பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமையை பறைசாற்றும் வண்ணம் மலேசியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மகளிர் இந்த நிகழ்வில் பங்கேற்று லால் பார் சேலை அணிந்து சாதனை படைக்க ரூட்ஸ் ஆஃப் பெங்கால் அமைப்பு மலேசிய இந்திய மகளிரை அன்போடு அழைக்கிறது. இந்நிகழ்வில் பங்கேற்பவர்கள் பாரம்பரியமிக்க ஆடையான லால் பார் சேலையை பெற்றுக்கொள்வதோடு புதிய அனுபவத்தையும் இந்த நிகழ்வின் வழி உணர்ந்து மகிழலாம். 228 வெள்ளி கட்டணத்தில் லால் பார் சேலை, சிறப்பான ஒப்பனை, டிராப்பிங் சேவை, சிற்றுண்டி, மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்வதோடு அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இது அமையும் என்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். வரலாற்றில் ஒரு முகமாக திகழ ஒரு அற்புத வாய்ப்பு இது என்பதால் திரையில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்து உங்கள் வருகையை உறுதிப்படுத்துங்கள். இந்த நிகழ்வு வரும் டிசம்பர் 5ஆம் தேதி பெட்டாலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஸ்வப்னாதாஸ் அவர்களை 0126251608 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.